வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு மசால் தோசை மாதிரி தோசை வெரைட்டி பண்ண போகிறோம். அதுக்கு பன்னீர் மசால் போட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணி நல்லா இப்போ எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக தோசை மாவு வீட்டில் நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தா அந்த தோசை மாவு ஒரு 2 தோசைக்கு ஆகிற மாதிரி தோசை மாவு. அதுக்கப்புறம் மெயினாக பன்னீர் துருவி வச்சுருக்கோம். பன்னீர், அப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சிக்கணும். கொஞ்சம் கேரட் துருவல், துருவலுக்கு அப்புறமா கொஞ்சம் குடமிளகாய், கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு சீரகம், கொஞ்சம் மிளகாத்தூள், சாஸ், இது கொஞ்சம் சாஸ் வேணும், டொமேட்டோ சாஸ் வேணும், உப்பு தேவைக்கேற்ப உப்பு. இப்போ அப்புறம் எண்ணெய். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசிச்சிக்கலாம். நல்லா நைஸாக மசித்தா தான் நம்ம அதை நல்லா அதில் போட முடியும். பாருங்கள், நல்லா இதில் வச்சு மசிச்சிடலாம். இது உருளைக்கிழங்கு மசித்து வச்சுட்டா அதுக்கப்புறமா அப்படியே ரெடியாக செய்ய வேண்டியது தான். உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் அந்த தோசைக்குள்ளே வைக்கிற அந்த பன்னீர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட் துருவல், கொஞ்சம் குடமிளகாய், இதெல்லாம் நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹோட்டல்னு கேட்கவே மாட்டாங்க. பன்னீர் துருவல் இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு குடமிளகா ரொம்பவும் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம கேரட் துருவல் போட்டுக்கோம். அதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு வச்சிச்சது. இப்போ நம்ம பன்னீர் துருவல் சேர்க்குறோம். இதில் பன்னீர் துருவி வச்சுருக்கோம். பன்னீர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சாஸ் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை பண்ண போகிறோம். இது முடிச்சாச்சு. கல் காஞ்சிடுச்சு. இப்போ தோசை போடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை போட்டு கவர் பண்ணிடலாம் ஒரு டைம்.
பண்ணலாம் சீக்கிரம். இப்போ வெந்துடுச்சா? சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் மசாலா உள்ள வச்சு இப்போ நம்ம இன்னொரு தோசை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் தோசை மாதிரியே நம்ம நிறைய மசால் வெரைட்டி விதவிதமாக செஞ்சு இதில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாக்கா, இப்போ பார்த்திங்கன்னா மெட்ராஸ்லலாம் பிஸியாக 99 வெரைட்டி தோசை அப்படிலாம் கிடைக்குது. பட் நம்ம வந்து இதுக்கு கொடுக்குற மசால் தான் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம செஞ்சு இன்னும் வித்தியாசமான இது வெரைட்டியோட கூட இன்னொரு நாள் பார்க்கலாம். இது வந்து இந்த பன்னீர் தோசை இப்போ இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷனில் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வரும். இன்னும் நிறையா ஆக்சுவலாக டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானதாகவும் அதே மாதிரி வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அப்போது பாரம்பரிய சமையல் எல்லா வெரைட்டியுமே மாற்றி கொடுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் மசாலா இது நல்லா ஒரு ரெண்டு சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மசால் போடுறதுனால அதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது. பன்னீர் மசால் தோசை ரெடி. இது பார்த்திங்கன்னா உள்ள நல்லா பன்னீர் இது நல்லா ஸ்டஃப் பண்ணி தோசை நல்லா கிளாசிக்காக ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இந்த தோசை மிளகாப்பொடி இது தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது தேங்காய் சட்னி கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணுறதுனால நம்ம ஒரு சிம்பிளாக சைட் டிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவோட உங்களை நான் வந்து சீக்கிரமாக பார்க்குறேன். நல்ல இன்னொரு ரெசிபியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அண்ட் பாய்.